ஹே ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாய்ஸ் ஓவர் ஸ்டுடியோ. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படத்தில் ரோமானிய பேரரசர் ஜூலியஸ் சீசர் ஆட்சி காலத்தில் ஒரு கிராமம் மட்டும் அவருக்கு வரி கட்டாமல் அவர் ஆட்சிக்கு கட்டுப்படாமல் இருக்குது. இதை தெரிஞ்ச சீசரோட மந்திரி அந்த கிராமத்தை எப்படியாவது கைப்பற்றணும்னு நினைக்கிறான். இது எதுவுமே சீசருக்கு தெரியாமல் பண்ணணும்னு நினைக்கும் போது அந்த கிராமத்தில் இருக்கவங்க ஒரு மந்திரபானத்தை யூஸ் பண்ணுறாங்கன்னு இவனுக்கு தெரிய வருது. அதுக்கப்புறம் இவன் அந்த கிராமத்தையும் மந்திரபானத்தையும் கைப்பற்றினானா இல்லையா அப்படிங்கிற கதையை பற்றி காமெடி, ஆக்ஷன், அட்வென்ச்சர் இது எல்லாம் கலந்து சொன்ன கதை தான் இது. ஆஸ்ட்ரிக்ஸ் அண்ட் ஆப்ளிக்ஸ் வைஸ் சீசர். நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணால் ஒரு அழகான காட்டுக்குள்ளே 2 பேர் நடந்து வந்துட்டுருக்காங்க. இவங்க தான் நம்ம படத்தோட ஹீரோஸ். ஒருத்தன் பேர் ஆப்ளிக்ஸ், இன்னொருத்தன் பேர் ஆஸ்ட்ரிக்ஸ். இவங்க அவங்க கிராமத்துக்கு தேவையான பொருளை வேட்டையாடி கொண்டு வந்துட்டுருக்காங்க. அவங்க கூட அவங்க வளர்த்துற நாயும் ஓடி வந்துட்டுருக்கு. கட் பண்ணால் இந்த பக்கம் குதிரையில் சும்மா குதிச்சு வந்துட்டுருக்கார்ல, இவர் தான் ரோமா நகரத்தோட பேரரசர் ஜூலியஸ் சீசர். காடு மலையெல்லாம் தாண்டி அவரோட படையை பார்க்க போயிட்டுருக்காரு. இங்கே மலை மேலே அவரோட படையெல்லாம் அவருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சீசர் நேராக வந்து இந்த வெற்றிக்கு நீங்கள் தான் காரணம், நீங்கள் இல்லைன்னா எதுவுமே இல்லை அப்படின்னு ஒரு ஸ்பீச்சை போட்டுட்ருக்க, இந்த பக்கம் படைத்தளபதி நேராக ஒருத்தன் காதில் போய் குசுன்னு பேசிகிட்டு இருக்கான். அவன் தான் லூசியஸ், சீசரோட ரைட் ஹேண்ட் மாதிரி. இவனை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. தலைவரே, நீங்கள் அந்த கிராமத்தை பற்றி இன்னும் சீசர்கிட்ட சொல்லலையா? நம்ம அந்த கிராமத்தை கைப்பற்ற முடியலன்னு தெரிஞ்சா அவ்வளோதான் அப்படின்னு பேசிகிட்டு இருக்க, சீசர் திரும்பி, நான் இங்கே பேசிகிட்டு இருக்கேன்லடா, அதை விட முக்கியமாக நீங்கள் என்னடா பேசிகிட்டு இருக்கீங்கன்னு கேட்க, அதுக்கு லூசியஸ் சைஸாக தளபதியை கோத்து விட்டுறாரு. 2 பேரும் திருன்னு முழிச்சிட்ருக்க, சீசர் கடுப்பாகி என்னை ஏமாற்றணும் இல்லை பொய் சொல்லணும்னு ஏதாவது நினச்சா சிங்கத்துக்கு இறையாக்கிடுவேன்னு மிரட்டி விட்டுறாரு. லூசியஸ் தளபதி கிட்ட வந்து, சின்ன கிராமம் தானே விடு, நம்மளே பார்த்துக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க. கட் பண்ணால் அந்த கிராமத்தை காட்டுறாங்க. அங்கே ஒருத்தனும் ஒரு மாதிரி இருக்காங்க. இங்கே ரெக்க வச்ச ஹெல்மெட் போட்டிருக்காருல, இவர் தான் இந்த கிராமத்தோட தலைவர். இவர் சொல்கிறது தான் எல்லாரும் கேட்பாங்க. தலைவர் ஒரு ஷீல்டு மேலே ஏறி நின்று குவாலிட்டி செக் பண்ணிட்டு இருக்காரு. இந்த பக்கம் அந்த ஊர் பாட்டுக்காரன் பாடுறங்கிற பேரில் கொடூரமாக கத்துறான். இவன் பாடினாவே அந்த ஊரில் ஏதோ ஒரு பிரச்சனை வந்துடும். இவன் தொல்லை தாங்க முடியாமல் மீன்கார ஒரு மீனை தூக்கி அவன் மேலே வீச அது இன்னொருத்த மேலே விழுந்துருது. அட கெட்டு போன மீனையாடா ஏன் மேலே அடிக்கிறேன்னு சொல்லி கலவரமே வந்துடுது. எல்லாரும் மாறி மாறி அடிச்சிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு ஒரு பெருசு வந்து, என்னை விட்டுட்டு சண்டை போடுறாங்க, என் நரம்பெல்லாம் துடிக்குதுன்னு துள்ளிட்டு இருக்க, இது சரிப்பட்டு வராதுன்னு அந்த மீன் கடைக்காரன் ஒரு பெரிய ஊசி மீனை எடுத்து ஒரு வீசுறான். அது நேராக போய் அந்த ஊர் மந்திரவாதியோட சட்டையில் சேர்த்து சொருகிக்குது. அதுக்கு அந்த மந்திரவாதி, எவ்வளோ நாளாடா என்னை கொல்லான்னு பிளான் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்க, குருவே என்னை மன்னிச்சிருங்க, நான் வேணும்னு பண்ணல அப்படின்னு சமாளிச்சிட்டு இருக்க, மந்திரவாதி திடீர்னு அந்த மீனோட கண்ணை பார்த்து, நம்ம கிராமத்தை நோக்கி ஒரு பெரிய ஆபத்து வந்துட்டுருக்கு, எல்லாரும் வானத்தை பாருங்க, பறவையெல்லாம் வட்டம் அடிச்சிட்ருக்கு, இதுக்கு எல்லாமே அதுக்கான அறிகுறி தான் அப்படின்னு வார்னிங் பண்ணுறாரு. கட் பண்ணி இந்த பக்கம் பார்த்தா லூசியஸ் படைத்தளபதி கிட்ட அந்த கிராமத்தை எப்படியாவது சிறைப்பிடிக்கணும்னு பேசிகிட்டு இருக்க, தளபதி அது முடியாது, அவங்க மந்திரபானம் வச்சுருக்காங்க, அதை குடித்தா 10 யானை பலம் வந்துடும். இதை கேட்ட லூசியஸ் எப்படியாவது மந்திரபானத்தை அடையணும்னு பிளான் பண்ணிட்டு இருக்க, நம்ம அந்த மந்திரபானத்தை குடித்தா எவ்வளோ நேரம் பவர் இருக்குன்னு கேட்க, தளபதி 10 நிமிஷம் இருக்குன்னு சொல்கிறான். சரி, அப்போ அவங்க குடிக்கிறதுக்குள்ளே நம்ம போய் தடுத்துடலாம் அப்படின்னு லூசியஸ் சொல்ல, மற்றவங்கள பிடிச்சிடலாம், ஆனால் அங்கே ஒரு தடியை இருக்கான், அவனை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது, அவன் அதை குடிக்கணும்னு கூட அவசியம் இல்லை, ஏன்னா அவன் பிறந்தப்பவே மந்திரபானத்தில் தவறி விழுந்துட்டான்னு தளபதி சொல்ல, இங்கே பார்த்தியா இந்த மொட்டை மாமா பார்க்க தான் இப்படி இருப்பான், ஆனால் பயங்கரமான ஆளுன்னு சொல்லி நம்ம பசங்களை பிடிக்க ஸ்கெட்ச் போடுறாங்க. இதை தெரியாத நம்ம பசங்க காட்டுக்குள்ளே ஜாலியாக நடந்து வந்துட்டுருக்காங்க. அங்கே பார்த்தா நம்ம பசங்களை பிடிக்க எல்லாரும் பரபரப்பாக ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. திடீர்னு அவங்க வர சத்தம் கேட்டு எல்லாம் ஒளிஞ்சுக்கிறாங்க. நம்ம பசங்க பேசிகிட்டே வந்துட்டுருக்க, கீழே பார்த்தா நான் எதையோ மோப்பம் பிடிச்சிட்ருக்கு. அப்பன்னு பார்த்து சடனாக ஒரு பெரிய பாறாங்கல்ல நம்ம பசங்க மேலே போட்டுடுறாங்க. இதை பார்த்து அந்த தளபதி துள்ளி குதிச்சிட்டு இருக்கான். ஆனால் நம்ம பசங்களுக்கு எதுவும் ஆகலை. மந்திரபானத்தை குடிச்சிட்டு அந்த கல்லை தூக்கி வீசிடுறாங்க. இதை பார்த்த எல்லாம் தெரிச்சு ஓடிடுறாங்க. நம்ம தளபதி மட்டும் தனியாக மாட்டிக்கிறான். நம்ம பசங்க வெளியே வந்து, என்னடா கண்ணா உன்னோட வேலை தானே இது அப்படின்னு சொல்லி காதை பிடிச்சி திருகி அவனை வச்சு ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. கட் பண்ணால் இங்கே எல்லாரும் ஒன்றா உட்காந்து பன்னியை கிரில் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து ஒரு அழகான பொண்ணு வந்து இறங்குறான். ஆப்ளிக்ஸ்க்கு சின்ன வயசுலேருந்து அந்த பொண்ணு மேலே ஒரு கண்ணு. அடுத்த நாள் காலையில் ஆப்ளிக்ஸ் அந்த பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக ஒரு பெரிய பாறாங்கல்ல ஹார்ட் ஷேப்பில் செஞ்சு கொண்டு வரான். ஆனால் அங்கே பார்த்தா அந்த பொண்ணோட ஆள் இப்போ தான் என்ட்ரி கொடுக்குறான். இதை பார்த்தா ஆப்ளிக்ஸ் வெக்ஸ் ஆகி கல்லை கீழே போட்டு போயிடுறான். கட் பண்ணி இந்த பக்கம் பார்த்தா வரி வசூலிக்க சீசரோட ஆளுங்க கோட்டைக்குள்ளே போகிறாங்க. அந்த வரி பணத்தை ஆட்டையை போட ஒரு கேங் பிளான் பண்ணுறாங்க. இங்கே நம்ம கிராமத்தை காமிச்சா சரியான மழை. அப்போன்னு பார்த்து அந்த திருட்டு கேங், நான் ஒரு ஜோசிக்காரன், இன்னைக்கு நைட்டு மட்டும் இங்கே தங்கிக்கிட்டுமான்னு கேட்குறாங்க.
காவலாளி கிராமத்து தலைவர்கிட்ட பர்மிஷன் கேட்க ஜோசிக்காரனா அவனை உள்ள வர சொல்லுன்னு அனுமதி கொடுத்துட்றாரு. இதில் ஆஸ்ட்ரிக்ஸ்க்கு உடன்பாடு இல்லை. அந்த ஜோசிக்கார உள்ளே வந்ததும் தலைவர் நீங்கள் எங்கே எதை வச்சு ஜோசியம் பார்ப்பீங்கன்னு கேட்குறாரு. அதுக்கு அவங்க ஒரு பெரிய பாத்திரத்தில் சாராயத்தை ஊற்றி காய்கறியை போட்டு ஜோசியம் பார்ப்பேன்னு சொல்கிறாங்க. அதுக்கு தலைவர் அது போதுமா, அப்போ சீக்கிரம் கொடுங்கன்னு சொல்கிறாரு. இந்த ஃப்ராடு பசங்க வயிறு ஃபுல்லாக குடிச்சிட்டு பெரிய புதையல் தெரியுது, அது உங்கள் கிராமத்தை நோக்கி வந்துட்டுருக்கு, அந்த புதையலை சுற்றி ரோமனியர்கள் பாதுகாத்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஆப்ளிக்ஸ் அவங்கள நான் பார்த்துக்கிறேன், நீ மேலே சொல்டா அப்படின்னு சொல்கிறான். புதையல் நம்ம கைக்கு வந்துருச்சு. அதுக்கு ஆஸ்ட்ரிக்ஸ் புதையல் நம்ம கைக்கு வந்தாலும் அது எப்படி ஜோசிக்கார கைக்கு தான் போக போகுது அப்படின்னு சொல்ல, அதுக்கு கடுப்பான ஜோசிக்காரன் தலைவர்கிட்ட சொல்லி ஆஸ்ட்ரிக்ஸை வெளியே அனுப்பிடுறான். கட் பண்ணால் அடுத்த நாள் காலையில் சீசரோட ஆளுங்க வரி வசூலிக்க அந்த கிராமத்துக்கு வராங்க. தளபதி நில்லுங்க, போகாதீங்க போகாதீங்கன்னு கத்திக்கிட்டு ஓடி வரான். ரோமானியர்கள் வரதை பார்த்த பாட்டுக்காரன் அவங்க வரதை சொல்லிடுறான். அதை பார்த்த ஆஸ்ட்ரிக்ஸ், ஆப்ளிக்ஸ் அப்புறம் கிராமத்து மக்கள் எல்லாரும் சண்டைக்கு ரெடி ஆகிடுறாங்க. ஆஸ்ட்ரிக்ஸ் மந்திரபானத்தை குடிக்கிறான். குடித்ததும் அவனுக்கு பவர் ஏறிடுது. இங்கே கட்டினா தளபதி எவ்வளோ சொல்லியோ அவங்க சொல்கிறத கேட்காம உள்ளே போயிடுறாங்க. உள்ளே போனதும் எல்லாரும் ஆவலோடு எதிர்பார்த்துட்ருக்காங்க. வந்ததும் வரி பணத்தை கேட்குறாங்க. இதனால 2 கேங் இடையிலையும் சண்டை வந்துடுது. நம்ம பசங்க அடித்து எல்லாத்தையும் பறக்க விட்டுறாங்க. தளபதி நான் அப்போவே சொன்னேன் கேட்டிங்களாடா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு தெரிச்சு ஓடிடுறான். போகும்போது வரி பணம் கொண்டு வந்த வண்டியை அங்கேயே விட்டுட்டு போயிடுறாங்க. அதுக்கு ஆஸ்ட்ரிக்ஸ் இந்த வரி பணத்தால் நமக்கு பெரிய பிரச்சனை வந்துரும்னு சொல்கிறான். ஆனால் அதை யாரும் கேட்குற மாதிரி இல்லை. இந்த விஷயம் சீசருக்கு தெரிஞ்சிட அந்த கிராமத்தை அட்டாக் பண்ண எல்லாரும் கிளம்பி வராங்க. கட் பண்ணி இங்கே காமிச்சா அந்த கிராமத்து பக்கத்தில் இருக்க கோட்டைக்கு சீசர் வந்துடுறான். வந்ததும் தளபதியை கூப்பிட்டு அந்த கிராமத்தில் எத்தனை பேர் இருப்பாங்கன்னு கேட்க, அதுக்கு தளபதி 70 பேருன்னு சொல்ல, நம்ம படைகளில் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு கேட்க 500 பேர் இருப்பாங்கன்னு தளபதி சொல்லிடுறான். அதுக்கு தளபதி தலைவரே அந்த கிராமத்தை பற்றி உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு அப்படின்னு சொல்ல, சீசர் இதை எதையும் காதில் வாங்கிக்காம போங்கடா போய் அட்டாக் பண்ணுங்கன்னு அனுப்பி விட்டுறான். இங்கே பார்த்தா ஆஸ்ட்ரிக்ஸ் இது எதுவும் சரிப்பட்டு வராதுன்னு அந்த வரி பணத்தை சீசர்ட்டையே கொடுக்கலான்னு வண்டியை நைஸாக இழுத்துட்டு போகிறான். ஆஸ்ட்ரிக்ஸ் போகிறத பார்த்த ஆப்ளிக்ஸும் கிராமத்து மக்களும் அவனை பிடிச்சிட்றாங்க. என்னடா சத்தம்னு பின்னாடி திரும்பி பார்த்தா ரோமானியர்கள் அட்டாக் பண்ண வந்துட்டுருக்காங்க. நம்ம பசங்க எல்லாரும் மந்திரபானத்தை குடிச்சிட்டு அடிக்கிறதுக்கு ஓடி போகிறாங்க. இவங்க வரதை பார்த்த தளபதி படை வீரர்களே தாக்குங்கள் அப்படின்னு ஆர்டர் போடுறான். ஒரு கேங் பார்த்து பயந்துட்டு கோட்டைக்கே திரும்பி ஓடிடுறாங்க. இன்னொரு கேங் அப்படியே கீழே உட்காந்துடுறாங்க. வேகமாக வந்த நம்ம பசங்க ரோமானியர் படையை அடித்து பறக்க விட்டுறாங்க. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா தளபதி எந்திரிங்கடா சண்டை போடுங்கன்னு கத்திட்டு இருக்க, ஆஸ்ட்ரிக்ஸும் ஆப்ளிக்ஸும் இதை பார்த்துட்டு எல்லாரும் அந்த வீரர்களை ரவுண்டு கட்டிடுறாங்க. சுற்றி நின்று ஷீல்டை போட்டுட்டு குத்துன்னு குத்துறாங்க. அப்பன்னு பார்த்து அந்த பெருசு வந்து நான் சண்டை போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லி ரவுஸ் பண்ணிட்டு இருக்காரு. இதை பார்த்த ஆப்ளிக்ஸ் ஒருத்தனை அந்த பெருசிட்ட தூக்கி வீசி 1 on 1 போட விட்டுறான். எல்லாரும் ஒன்றா சுற்றி நின்று அந்த பெருசுக்கு சேர் அப் பண்ணுறாங்க. அந்த பெருசு இதுக்கு தாண்டா இத்தனை நாள் காத்துட்டு இருந்தேன்னு சீன் போட்டுட்டு இருக்க, அவன் ஒரே அடியில் பெருசை நாக் அவுட் பண்ணிடுறான். அப்புறம்தான் தெரியுது பெருசு மந்திரபானத்துக்கு பதிலாக மதுபானம் குடிச்சிட்டு ஆட்டம் கட்டிட்டு இருக்கான்னு. இந்த கேப்பில் எல்லாரும் எஸ்கேப் ஆகி ஓடிடுறாங்க. நம்ம தளபதி மட்டும் தனியாக மாட்டிக்கிறான். நம்ம பசங்க அவனை பார்த்துட்றாங்க. நம்ம பசங்க தளபதியை பார்த்தா மட்டும் குஷி ஆகிடுறாங்க. இந்த நேரம்னு பார்த்து சீசர் தளபதியை பார்த்துட்டு இருக்க, ஐயோ இவன் வேற பார்க்குறானே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வாங்கடா பொடி பசங்களேன்னு சண்டைக்கு போயிடுறான். நம்ம பசங்க 2 பேரும் சேர்ந்து ஃபுட்பால் மாதிரி அடித்து பறக்க விட்டுறாங்க. இந்த வெற்றியை கொண்டாடுற மாதிரி நைட் எல்லாரும் பார்ட்டி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஆஸ்ட்ரிக்ஸும் ஜோசிக்காரனும் மாறி மாறி பேசிகிட்டு இருக்காங்க. இப்படியே விட்டால் சரிப்பட்டு வராதுன்னு தலைவர் 2 பேரையும் சமாதானம் பண்ணி அனுப்பி விட்டுறாரு. ஜோசிக்காரன் இந்த மாதிரி சண்டை போட்டு சமாதானம் ஆனால் எங்கள் ஊர் வழக்கப்படி ஒரே தட்டில் ஆம்லேட் சாப்பிட்ணுன்னு சொல்லி ஆஸ்ட்ரிக்ஸை கூட்டிகிட்டு போகிறான். அங்கே போய் ஏதோ போதைக்காலான மிக்ஸ் பண்ணி ஆஸ்ட்ரிக்ஸை சாப்பிட கொடுத்துட்டு ஜோசிக்காரன் சாப்பிட்ற மாதிரி ஆக்டிங் போட்டுட்ருக்கான். இந்த பக்கம் ஆப்ளிக்ஸ் சீசர் மாதிரி நடிச்சு காமிச்சிட்ருக்கான். ஆஸ்ட்ரிக்ஸ் அதை ஃபுல்லாக சாப்பிட்ட அப்புறம் ஜோசிக்காரன் அவனை பிடிச்சி என் கண்ணை நல்லா பாருன்னு சொல்லி அவனை ஹிப்னோட்டைஸ் பண்ணி விட்டுறான். அதுக்கப்புறம் யாரை பார்த்தாலும் ஆஸ்ட்ரிக்ஸ்க்கு ரோமானியர்கள் மாதிரியே தெரியுது. ஆப்ளிக்ஸ் சீசர் மாதிரி நடிச்சிட்டு இருக்க, இதை பார்த்த ஆஸ்ட்ரிக்ஸ் சீசர் தான் இங்கே வந்துட்டான்னு நினச்சி மந்திரபானத்தை குடிச்சு அவனை போட்டு அடிக்கிறான். ஆப்ளிக்ஸ் நேராக போய் மந்திரவாதிக்கிட்ட ஆஸ்ட்ரிக்ஸ்க்கு ஏதோ ஆயிடுச்சு உதவி பண்ணுங்கன்னு கேட்குறான். அதுக்குள்ளே மந்திரபான எஃபெக்ட் குறைஞ்சு ஆஸ்ட்ரிக்ஸை எல்லாம் கட்டி போட்டு பாட்டுக்காரனை கூட்டிகிட்டு வந்து அவன் காதில் பாட வச்சு சொல்லிடுறாங்க. அவன் கத்துற ஆஸ்ட்ரிக்ஸ்க்கு போதை இறங்கிடுது. எனக்கு என்னாச்சு, ஏன்டா என்னை கட்டி போட்டிருக்கீங்கன்னு கேட்குறான். இந்த பக்கம் பார்த்தா ஜோசிக்காரன் வரி பணத்தை ஆட்டை போட்டு போயிடுறானுங்க.
கட் பண்ணால் சீசரும் மந்திரியும் மந்திரவாதி இல்லைன்னா மந்திரபானம் செய்ய முடியாது, அவங்கள ஈஸியாக அட்டாக் பண்ணிடலான்னு பேசிகிட்டு இருக்காங்க. இன்னும் 2 நாளில் மந்திரவாதியோட மாநாடு நடக்குது, அங்கே வச்சு அவங்கள அட்டாக் பண்ணிடலான்னு பிளான் பண்ணுறாங்க. இங்கே நம்ம கிராமத்தில் மந்திரவாதி, தலைவரே நாங்கள் போயிட்டு வர வரைக்கும் இந்த மந்திரபானம் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும், பார்த்து இருந்துக்கோங்கன்னு சொல்லிட்டு மந்திரவாதி நம்ம பசங்க அப்புறம் நாய்க்குட்டியும் கூட்டிகிட்டு போகிறாங்க. காடு மலையெல்லாம் தாண்டி கடைசியில் ஒரு வழியாக மாநாடு நடக்கிற புனித காட்டுக்கு வந்துட்டாங்க. இந்த காட்டுக்குள்ளே மந்திரவாதிக்கு மட்டும்தான் அனுமதி இருக்குது, நீங்கள் யாரும் வர வேணான்னு சொல்லிட்டு மந்திரவாதி மட்டும் தனியாக போகிறாரு. இதை பார்த்த ஆஸ்ட்ரிக்ஸ், நீ அவர் கூட போ, ஏதாவது பிரச்சனைனா தகவல் கொடுன்னு சொல்லி நாய்க்குட்டியும் அனுப்பிடுறான். கட் பண்ணி இங்கே பார்த்தா ரோமானியர்கள் மாநாட்டில் கலந்துக்கிறதுக்காக மந்திரவாதிங்க மாதிரி கெட்ட போட்டுட்டு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. மாநாடு ஸ்டார்ட் ஆனதும் ரோமானியர்கள் கூட்டத்தோட கூட்டமாக உள்ளே போயிடுறாங்க. அங்கே ஒருத்தரும் அவங்க டேலண்ட்டை காமிச்சிட்டு இருக்க கடைசியாக நம்ம மந்திரவாதி மந்திரபானத்தை தயாரிக்கிறாரு. நான் தயாரிக்கிற மந்திரபானத்தை யார் குடிக்கிறாங்களோ அவங்களுக்கு 10 யானை பலம் வந்துருன்னு, ஆனால் இந்த பவர் 10 நிமிஷம் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி கூட்டத்தில் ஒல்லியாக இருக்கவனை கூப்பிட்டு மந்திரபானம் கொடுக்குறாரு. அவன் அதை குடித்தது பெரிய பாறாங்களை அசால்ட்டாக தூக்கி வீசிடுறான். இதை பார்த்து எல்லாரும் பானம் மட்டும் இருந்தால் போதும், ரோமானியர்களை அடியோடு அழிச்சிடலான்னு சொல்ல அதுக்கு மந்திரவாதி மந்திரபானம் தற்காப்புக்கு மட்டும்தான் தவிர அழிவிற்கு இல்லைன்னு சொல்லிடுறாரு. அப்புறம் தான் தெரியுது மந்திரபானத்தை குடித்தது லூசியஸ்னு. ரோமானியர்கள் மந்திரவாதியை கைது பண்ணிடுறாங்க. இதை பார்த்த நாய்க்குட்டி ஆஸ்ட்ரிக்ஸையும் ஆப்ளிக்ஸையும் கூட்டிகிட்டு வந்துடுது. வந்து பார்த்தா எல்லாத்தையும் மரத்தில் கட்டி தொங்க விட்டுருக்காங்க. என்னடா பார்க்க எல்லாரும் ஒரே மாதிரி இருக்காங்க, நம்ம ஆள் யாருன்னு ஒருத்தனை பிடிச்சி கேட்குறாங்க. அப்போன்னு பார்த்து நாய்க்குட்டி எதையோ மோப்பம் பிடிச்சிட்டு ரோமானியர்களுக்கு இருக்க இடத்துக்கு வந்துடுது. பின்னாடியே ஆஸ்ட்ரிக்ஸும் ஆப்ளிக்ஸும் வந்துடுறாங்க. இங்கே வந்து பார்த்தா உள்ளே எப்படிரா போகிறதுன்னு யோசிச்சு ஒருத்தனை அடித்து ஆப்ளிக்ஸ் அவனோட ட்ரெஸ் எடுத்து போட்டுக்கிறான். அப்புறம் ஆஸ்ட்ரிக்ஸ், உன் பேர் ஆப்ளிக்ஸ் இல்லை ஓப்ளஸ் தான், நான் சொல்கிற வரைக்கும் நீ ஓப்ளஸாக தான் இருக்கணும், நீ என்னை கைது பண்ணி சீசர்கிட்ட கூட்டிகிட்டு போ, அதுக்கப்புறம் நம்ம சீசரை கைது பண்ணி நம்ம மந்திரவாதியை விட சொல்லலாம், ஓகேவா, இதுதான் பிளான், புரிஞ்சதில்ல அப்படின்னு சொல்லி உள்ளே போகிறாங்க. அங்கே போனால் கதவை திறக்க மாட்டுறாங்க. என்னையாடா உள்ளே விட மாட்டீங்கன்னு எட்டி ஒரு கதவு பிச்சுக்குது. என்னடா சவுண்டுன்னு மந்திரி லூசியஸோட ஆள் வந்து பார்த்து, யாரா நீ, உனக்கு என்னடா வேணும்னு கேட்குறான். அதுக்கு ஆப்ளிக்ஸ், இவன் அந்த மந்திரவாதியோட அசிஸ்டண்ட், இவனை சீசர்கிட்ட கூட்டிகிட்டு போகணுன்னு சொல்ல, அப்படியா நீ இங்கே இருன்னு சொல்லிட்டு அப்படியே நேராக மந்திரிக்கிட்ட விஷயத்த சொல்ல போயிடுறான். லூசியஸ் நம்ம மந்திரவாதியை பிடிச்சி மந்திரபானம் செஞ்சு கொடுக்க சொல்லி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். அப்போ அந்த அசிஸ்டண்ட் நேராக வந்து நடந்ததை சொல்ல, மந்திரி நேராக வந்து, நீ தான் மந்திரவாதியோட அசிஸ்டண்டா, படைவீரனே, இன்னையிலேருந்து உனக்கு சம்பளம் 3 மடங்கு எக்ஸ்ட்ரா தரேன்னு சொல்ல, அதுக்கு சம்பளம் மட்டும்தானா, சாப்பாடு இல்லையான்னு கேட்குறான். லூசியஸ் இவனுக்கு 3 மடங்கு சாப்பாடு கொடுங்கன்னு சொல்லி அனுப்பிடுறான். அதுக்கப்புறம் ஆஸ்ட்ரிக்ஸையும் பிடிச்சிட்டு வந்து டார்ச்சர் பண்ணுறான். நீ என்ன பண்ணாலும் நான் இதுக்கு சம்மதிக்க மாட்டேன்னு மந்திரவாதி சொல்லிடுறான். கட் பண்ணால் ஆப்ளிக்ஸ் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க நாய்க்குட்டி எதையோ ஸ்மெல் பண்ணிட்டு ஓடுது. இவனும் அதை துரத்திட்டே ஓடுறான். நாய்க்குட்டி நேராக ஸ்மெல் பண்ணி இங்கே வந்துடுது. மந்திரி அந்த நாய்க்குட்டியையும் பிடிச்சி டார்ச்சர் பண்ணுறான். இங்கே பாருங்க எப்படி ரப்பர் மாதிரி கை கால்லாம் இழுக்கிறான். இதை பார்த்த மந்திரவாதி, சரி நான் மந்திரபானம் செய்ய ஒத்துக்கிறேன்னு சொல்லிடுறான். இந்த விஷயத்த சீசரோட ஸ்பை பார்த்துட்டு வந்து சீசர்கிட்ட சொல்லிடுறான். சீசர் உடனே அவனை கைது செய்யுங்கன்னு ஆர்டர் போட்டுற, இங்கே லூசியஸ் சீசர் மாதிரி கிரீடை வச்சு கண்ணாடியில் அவனே பார்த்து ரசிச்சுட்டு இருக்கான். அப்போ வந்து அவனை கைது பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கும்போது ஆப்ளிக்ஸ் மேலே மோதிடுறாங்க. ஆப்ளிக்ஸ் எல்லாரையும் அடிச்சிட்றான். உடனே லூசியஸ், வீரனே, நான் உன்ன மாதிரி ஒரு ஆளை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன், இன்னையிலேருந்து நீ தான் என் மெய் காப்பாளன் அப்படின்னு சொல்லி ஆசை காட்டி போய் சீசரை கைது செஞ்சிட்றாங்க. அப்புறம் லூசியஸ் எல்லா வீரர்களையும் வர சொல்லி, சீசருக்கு உடம்பு சரியில்லை, அதனால் எல்லா பொறுப்பையும் என்கிட்ட கொடுத்துட்டாரு, அவர் நல்லபடியாக குணமாகி வர வரைக்கும் நான் தான் உங்கள் அரசன்னு பேசிகிட்டு இருக்கேன். கட் பண்ணி இங்கே காமிச்சா மந்திரவாதி மந்திரபானம் செய்கிறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்க. அப்போ லூசியஸ் வந்து, உனக்கு வேறு ஏதாவது வேணுமான்னு கேட்க, என்னோட அசிஸ்டன்ட் வேணும்னு சொல்கிறான். நீ இப்படி சொல்லுவேன்னு தெரிஞ்சுதான் அங்கே பாரு அப்படின்னு சொல்ல, இங்கே ஆஸ்ட்ரிக்ஸை ஒரு கூண்டுக்குள்ளே போட்டு கட்டி வச்சுருக்காங்க. என்னடா அவனை கூண்டுக்குள்ளே போட்டு வச்சுருக்கீங்கன்னு மந்திரவாதி கேட்டால், ஆமாம், மந்திரபானத்தை செஞ்சு நீ அவனுக்கு கொடுத்துட்டினா என்ன பண்ணுறது, எல்லாம் ஒரு சேஃப்டிக்காக தான் அப்படின்னு சொல்கிறான். மந்திரவாதி ஒன்றா எடுத்து போட்டு மந்திரபானம் செஞ்சிட்ருக்க, என்னோட அசிஸ்டண்ட்டும் சேர்ந்து மந்திரம் சொல்லணும், அப்போ தான் இது வேலை செய்யும்னு, அதனால் அவனோட வாய்க்கட்டை அவுத்து விட சொல்கிறான். அவன் தள்ளி இருந்தால் முடியாது அப்படின்னு சொல்லி பக்கத்தில் வர வச்சிட்றான். 2 பேரும் மந்திரம் சொல்கிற மாதிரி முதல்ல எனக்கு மந்திரபானம் கொடுங்கன்னு பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. மந்திரவாதி அப்படியே ஆஸ்ட்ரிக்ஸ்க்கு மந்திரபானம் கொடுக்கும்போது லூசியஸ் அதை தடுத்துட்றான். நீங்கள் இப்படிலாம் பண்ணுவீங்கன்னு தெரியும்டா, இந்த மந்திரபானம் மட்டும் ஒழுங்காக வேலை செய்யலை, அவ்வளோதான் உங்களை அப்படின்னு சொல்லி மந்திரபானத்தை குடிக்கிறான். குடித்தது ஃபுல் பவர் ஏறிடுது. இதை டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்காக சும்மா நின்றுட்டு இருந்தவனை தூக்கி போட்டு அடிச்சிட்ருக்கான்.
அப்புறம் 2 பேத்தையும் ஜெயிலில் அடைச்சிட்றாங்க. கட் பண்ணால் இங்கே ஒரு விளையாட்டு அரங்கத்தை காட்டுறாங்க. அங்கே ஆப்ளிக்ஸும் லூசியஸும் சேர்ந்து சரக்கு அடிச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் போட்டி தொடங்குறதுக்கு முன்னாடி எல்லாரும் பந்தய கட்டுங்கன்னு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. அதுக்கு பந்தயம்னா என்ன அப்படின்னு ஆப்ளிக்ஸ் கேட்க, அதுக்கு லூசியஸ் இந்த ஸ்டேடியத்தை யார் சுற்றி வராங்களோ அவங்க தான் வின்னுன்னு சொல்லி ஆப்ளிக்ஸையும் பந்தயம் கட்ட சொல்கிறான். அப்போது போட்டி ஸ்டார்ட் ஆக ஆஸ்டிக்ஸை கொண்டு வந்து ஸ்டேடியத்தில் இருக்க ஒரு கூண்டுக்குள்ளே விட்டுடுறாங்க. அப்புறம் விதவிதமான பாம்பை எடுத்து ஆஸ்டிக்ஸ் இருக்க கூண்டுக்குள்ளே போடுறாங்க. அதை பார்த்து ஆஸ்டிக்ஸ் ஐயோ பாம்புன்னு வெளியே வர, திரும்பி பார்த்தா 2 சிங்கம் வெளியே நிற்கிது. ஐயோ என்னடா இது, கடி வாங்குறதா இல்லை கொத்து வாங்குறதான்னு தெரியாமல் சரி கொத்தே வாங்கிடலான்னு திரும்பி கூண்டுக்குள்ளே போயிடுறான். அங்கே போய் 2 பாம்பை பிடிச்சி பிரேஸ்லெட் மாதிரி கையில் சுற்றிட்டு வெளியே வந்து சிங்கத்தை சமாளிச்சுட்டு இருக்க, அங்கேருந்து எப்படியோ எஸ்கேப் ஆகி இந்த சைடு வந்தால் ஒரு குளம் ஃபுல்லாக முதலையை போட்டு வச்சுருக்காங்க. என்னடா இது அப்படின்னு சொல்லி ஒரு முதலை மேலே ஏறி இந்த சைடு போயிடுறான். அங்கே போனால் உடம்பு ஃபுல்லாக ஏதோ கூசுகிற மாதிரி என்னமோ பண்ணுது. கீழே குமிஞ்சு பார்த்தா ஒரு தொட்டி ஃபுல்லாக சிலந்தி பூச்சியாக இருக்குது. இந்த பக்கம் பார்த்தா முதல்ல வேற கடிக்க வந்துட்டுருக்கு. வேற வழி கிடையாது அப்படின்னு சொல்லி குளத்துல இறங்கிடுறான். மேலே ஏறி வரும்போது உடம்பு ஃபுல்லாக சிலந்தி பூச்சி. அப்படியே மெதுவாக நடந்து வந்து ஆப்ளிக்ஸ் அப்படின்னு கத்த சிலந்தி பூச்சி வாய்க்குள்ளெல்லாம் போகுது. அப்படியே அதை காரி துப்பிட்டு எகிரி ஒரு உதறான் பாருங்க. கிலோ கணக்கில் எல்லாம் கீழே விழுகுது. அப்புறம் ஆப்ளிக்ஸ்ன்னு கத்திட்டு இருக்கும்போது யாரோ வந்து சுரண்டுறாங்க. எவன்டா இதுன்னு திரும்பி பார்க்க ஒரு முரட்டு யானை நிற்கிது. அதுலேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு அங்கேயும் இங்கேயும் தாவிட்டு இருக்க, அங்கே இருக்க சிலந்தி பூச்சி எடுத்து யானையோட தும்பிக்கையில் போட்டு விட்டுறான். அது அங்கேருந்து பயந்து ஓடிடுது. அப்புறம் ஆப்ளிக்ஸ் பக்கத்தில் வந்து ஆப்ளிக்ஸ் நீ ஓப்ளஸ் இல்லை ஆப்ளிக்ஸாக மாறுன்னு சொல்கிறதுக்குள்ளே பார்க்கவே கொடூரமாக இருக்க ஒரு முரட்டு ஆள் வந்து கழுத்தை பிடிச்சி நெரிக்கிறான். அப்போ ஆஸ்டிக்ஸ் என்னவோ சொல்ல வரான். அவன் என்ன சொல்கிறான்னு எனக்கு புரியல. நான் ஆப்ளிக்ஸ் சொல்ல நான் பார்த்து சொல்கிறேன்னு அவன் என்ன சொல்ல வரானா, நீ ஓப்ளஸ் இல்லை ஆப்ளிக்ஸாக மாறுன்னு சொல்கிறான்னு லூசியஸ் சொல்ல, அப்படியா சொல்கிறான், அப்போ இந்தா வாங்கிக்கோன்னு லூசியஸ்க்கு ஓங்கி குத்து விடுறான். அவன் பறந்து போய் விழுந்துடுறான். ஆப்ளிக்ஸ் கீழே வந்து என் ஃப்ரெண்டையாட அடிக்கிறேன்னு அந்த காட்டு மிராண்டியை அசால்ட்டாக தூக்கி வீசிடுறான். இதை பார்த்த லூசியஸ் என்னடா பண்ணுறீங்க தடிமட்டு பசங்களா, போய் அவங்கள பிடிங்கன்னு வீரர்களை அனுப்பி விட்டுறான். வா நம்ம போய் மந்திரவாதியை காப்பாற்றலான்னு போக யானை அங்கே நிற்கிது. உடனே ஆப்ளிக்ஸ் போய் பெரியோர்களே தாய்மார்களே இதுதான் யானை பலன்னு சொல்லி யானையோட தந்தத்தை பிடிச்சி தலைகீழ தரையில் சொறி விட்டுறான். அப்புறம் இங்கே வந்தால் ஃபுல்லாக ஸ்பைடர் பூச்சியாக இருக்குது. அதை பார்த்த ஆப்ளிக்ஸ் தம் கட்டி உஃப்னு ஊதுறான் பாருங்க. எல்லா ஸ்பைடரும் பறந்துடுது. அப்புறம் அங்கேருந்து இந்த பக்கம் வந்தால் முதல்ல இருக்குது. இதை பார்த்து ஆப்ளிக்ஸ் கொஞ்சம் கூட யோசிக்காமல் ஓடி வந்து அப்படியே முதல்ல மேலே காலை வச்சு ஸ்கேட்டிங் பண்ணி இந்த சைடு வந்துடுறான். அதே மாதிரி ஆஸ்ட்ரிக்ஸும் வந்துடுறான். அதை தாண்டி வந்தால் சிங்கம் இருக்குது. ஆப்ளிக்ஸ் அவனோட சிங்க கர்ச்சனையை காட்ட எல்லாம் பயந்து ஓடிடுதுங்க. அங்கேருந்து நேராக வந்து நம்ம மந்திரவாதியை காப்பாற்றி கூட்டிகிட்டு போகும்போது பக்கத்தில் இன்னொருத்தனையும் அடைச்சி வச்சுருக்காங்க. ஆப்ளிக்ஸ் எதிரிக்கு நண்பன்னு சொல்லி அவனையும் கூட்டிகிட்டு நம்ம கிராமத்தை நோக்கி வந்துட்டுருக்காங்க. கட் பண்ணால் கிராமத்தில் எல்லோரும் பாதுகாப்புக்காக முழிச்சிட்ருக்காங்க. நம்ம பசங்க எல்லோரும் அங்கே வராங்க. அதை பார்த்து ரோமானியர்கள் தான் வராங்க, எல்லோரும் ரெடி ஆகுங்கன்னு அட்டாக் பண்ண போகிறாங்க. அப்போ தான் வந்தது ஆப்ளிக்ஸ்ன்னு தெரியுது. நீ ஏன்டா இந்த ட்ரெஸ்ஸை போட்டிருக்கன்னு தலைவர் கேட்க, அதை விடுங்க அப்படின்னு சொல்லி உள்ளே போகிறான். அப்புறம் யாரா இவன் புதுசாக இருக்குன்னு தலைவர் கேட்குறாரு. இவன் தான் ரோமானியர்களோட கைதி, நாங்கள் தான் காப்பாற்றணும்னு சொல்கிறான். முதல்ல அவனோட முகமுடியை கழட்டுங்கன்னு தலைவர் சொல்கிறாரு. ஆப்ளிக்ஸ் போய் லைட்டாக ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு ஷாக் ஆகிடுறான். அப்புறம் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணால் நம்ம ஜூலியஸ் சீசர். எல்லாரும் ஷாக் ஆகி யோ மிலிட்ரி நீ எங்கேயா இங்கே அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. அப்புறம் மந்திரவாதி நீங்கள் நிலமை தெரியாமல் விளையாடிட்டு இருக்கீங்க, ஆப்ளிக்ஸ் ஆஸ்ட்ரிக்ஸ் தலைவரே அப்புறம் சீசர் நீங்களும் வாங்கன்னு சொல்லி ஒரு மீட்டிங் போடுறாங்க. கட் பண்ணால் நம்மக்கிட்ட மந்திரபானம் கம்மியாக தான் இருக்குது, ரோமானியர்கள்கிட்டையும் மந்திரபானம் இருக்குது. அது மட்டும் இல்லை, ரோமானியர்கள் எல்லாரும் மந்திரபானத்தை யூஸ் பண்ணால் சாகிற வரைக்கும் நம்மளை அடிமையாக தான் வச்சுருப்பாங்க, அப்புறம் சீசரையும் கொலை பண்ணிடுவாங்க அப்படின்னு மந்திரவாதி சொல்கிறாரு. அப்புறம் சீசர் நீங்கள் சொல்கிறது உண்மைதான், நீங்கள் மட்டும் எனக்கு ஹெல்ப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரி விலக்கு அளிக்கிறேன். அது மட்டும் இல்லை, ரோமாபுரியின் எந்த சட்டத்திட்டங்களுக்கும் நீங்கள் கட்டுப்பட தேவையில்லைன்னு சொல்கிறாரு. அதுக்கு தலைவர் ஒத்துக்கிறாரு. அப்புறம் ஆஸ்ட்ரிக்ஸ் நம்ம இப்போ என்ன தான் பண்ணுறதுன்னு கேட்க, இதுக்கு ஒரே வழி தான் இருக்குது, 2 தலை மிருகத்தோட பாலை இந்த மந்திரபானத்தில் மிக்ஸ் பண்ணால் இதுக்கு பல மடங்கு பவர் வந்துரும்னு மந்திரவாதி சொல்கிறாரு. ஆனால் இப்போ அதுக்கு நம்ம எங்கே போகன்னு ஆஸ்ட்ரிக்ஸ் கேட்க, மந்திரவாதி அது என் கொள்ளு தாத்தா கிட்ட இருக்குன்னு சொல்லி அவரை தேடி போகிறாங்க. அதுக்குள்ளே ரோமானியர்கள் கிராமத்தை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இங்கே கொள்ளு தாத்தாவை தேடி போயிட்டுருக்க, கீழே என்னமோ இருக்குது. என்னன்னு பார்த்தா அது அந்த தாத்தாவோட தாடி கயிறு மாதிரி மீட்ரு கணக்கில் வளர்ந்துட்டுருக்கு. அதை ஃபாலோ பண்ணி போய் அவரை கண்டுபிடிச்சிட்றாங்க. அவர்கிட்ட போய்
தாத்தா எனக்கு அந்த 2 தலை மிருகத்தோட பால் வேணும்னு கேட்க, அதுக்கு அவர் நான் கேட்குற விடுகதைக்கு ஆன்சர் பண்ணாதான் அதை தருவேன்னு சொல்லிடுறாரு. இங்கே பார்த்தா ரோமானியர்கள் கிராமத்துக்குள்ளே வர ட்ரை பண்ணிட்டு இருக்க நம்ம ஆளுங்க எல்லாரும் உள்ளே வர விடாமல் தடுத்துட்டு இருக்காங்க. இது இப்படியே எவ்வளோ நேரம் போகுன்னு தெரியாமல் மந்திரபான எஃபெக்ட் குறைய ரீலோட் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தா ஒரு படை வீரன் வந்து தலைவரே எங்களுக்கு கொஞ்சம் மந்திரபானம் கொடுங்கன்னு கேட்க, அதெல்லாம் முடியாது, மந்திரபானம் எனக்கு ஒருத்தனுக்கு மட்டும்தான் லூசியஸ் சொல்லிடுறான். இப்படியே கொஞ்ச நேரம் போச்சுன்னா அவங்க கிட்ட இருக்க மந்திரபானம் காலியாகிரும், அப்புறம் நம்ம அவங்கள ஈஸியாக பிடிச்சிடலான்னு சொல்கிறான். கட் பண்ணால் ஒரு வழியாக எப்படியோ தாத்தா கிட்ட இருந்து அந்த பாலை வாங்கிட்டு வந்து மந்திரபானத்தில் அந்த பாலை மிக்ஸ் பண்ணுறாங்க. இங்கே பார்த்தா ரோமானியர்கள் கதை உடைச்சிட்டு உள்ளே வந்துடுறாங்க. இங்கே அந்த ஸ்பெஷலான மந்திரபானத்தை ஆஸ்ட்ரிக்ஸ்க்கு மந்திரவாதி கொடுக்க ஆஸ்ட்ரிக்ஸ் மாதிரியே இன்னொருத்த வந்துடுறான். அதே மாதிரி ஆப்ளிக்ஸும் குடிச்சிட்டு 2 பேராக மாறிடுறாங்க. அப்புறம் இதே ப்ராசஸ் ரிப்பீட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் பார்த்தா ஜெராக்ஸ் எடுத்த மாதிரி அத்தனை பேர் வெளியே வராங்க. இதை பார்த்த ரோமானியர்கள் பயந்து நிற்க, லூசியஸ் முட்டா பசங்களே போய் தாக்குங்கன்னு சொல்ல அட்டாக் பண்ண ஓடி வராங்க. நம்ம பசங்க எல்லாத்தையும் அடித்து துவைச்சி பறக்க விட்டுறாங்க. எல்லாரும் பயந்தோட லூசியஸ் முட்டா பசங்களா கோழைங்க மாதிரி ஓடாதீங்க, வந்து சண்டை போடுங்க அப்படின்னு பேச நம்ம பசங்க எல்லாரும் வந்து லூசியஸ் இருக்க டவரை கீழே கமுத்து விட்டுடுறாங்க. அந்த இடத்துக்கு சீசர் வர அதை பார்த்த ரோமானியர்கள் அவருக்கு மரியாதை கொடுக்குறாங்க. வீரர்களே, இந்த கிராமத்து மக்கள் நமக்கு நண்பர்கள், இவங்க தான் இந்த நம்பிக்கை துரோகியிடருந்து என்னை காப்பாற்றினாங்க, இவங்க இல்லைன்னா சீசர் இல்லை அப்படின்னு சொல்லி உன்னை சும்மா விட மாட்டேன் லூசியஸ்னு சொல்கிறாரு. அதுக்கு அவன் பயங்கரமாக சமாளிச்சுட்டு இருக்க லூசியஸை கைது பண்ணி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கிராம மக்களும் ரோமானிய வீரர்களும் பார்ட்டி பண்ணி என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் ஆப்ளிக்ஸ் அந்த பொண்ணுக்கிட்ட வந்து நான் உன்னை விரும்புகிறேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு அவன் நான் உன்னை நல்ல நண்பனாக தான் பார்க்குறேன் ஆப்ளிக்ஸ், நான் மனசார அவரை தான் விரும்புகிறேன், அவரை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொல்கிறான். இதை கேட்ட ஆப்ளிக்ஸு மனசு உடஞ்சி போயிடுறான். அப்படியே திரும்பி பார்க்க ஆப்ளிக்ஸோட டூப்ளிகேட் எல்லாம் சரக்கடிச்சிட்டு இருக்காங்க. இதை பார்த்து ஒரு ஐடியா வருது. நேராக மந்திரவாதிக்கிட்ட போய் அந்த ஸ்பெஷல் மந்திரபானத்தை வாங்கிட்டு வரான். அப்புறம் நேராக அந்த பொண்ணை போய் தனியாக கூப்பிட்டு வந்து ஸ்பெஷல் மந்திரபானத்தை குடிக்க கொடுக்குறான். குடித்தது இந்த பொண்ணு மாதிரியே இன்னொரு பொண்ணு வந்துடுது. இதை பார்த்து சரி இதுக்கு தான் என்னை கூப்பிட்டு வந்தியா அப்படின்னு கேட்க அந்த பொண்ணு பாட்டுக்கு போயிடுறான். ஆப்ளிக்ஸ் அவகிட்ட மனசை விட்டு பேசிகிட்டு இருக்க கட் பண்ணால் இங்கே பார்த்தா எல்லா டூப்ளிகேட்டும் ஒருத்தராக மறைஞ்சிட்ருக்காங்க. இதை பார்த்தா ஆஸ்ட்ரிக்ஸ் ஆப்ளிக்ஸ் மறைஞ்சு போயிட்டான்னு மந்திரவாதியை பிடிச்சி சண்டை போட்டுட்ருக்க, அப்போ நம்ம நாய்க்குட்டி வந்து ஆஸ்ட்ரிக்ஸை கூட்டிகிட்டு ஆப்ளிக்ஸ் இருக்க இடத்துக்கு போகுது. அங்கே அந்த பொண்ணு மறைஞ்சு போயிட இதை பார்த்தா ஆப்ளிக்ஸ் மனசு உடஞ்சி போயிடுறான். கட் பண்ணால் ரோமானியர்கள் நம்ம கிராமத்தை விட்டு அவங்க ஊருக்கு கிளம்பி போயிட்டுருக்காங்க. அப்புறம் நைட் எல்லாரும் ஆப்ளிக்ஸ்க்கு பர்த்டேன்னு பார்ட்டி பண்ணிட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து இங்கே பாருங்கள், பர்த்டே கேக் மாதிரி ரோமானிய வீரர்களை ரிப்பன் கட்டி கேண்டில் ஏற்றி வச்சு பர்த்டே ப்ரெசன்ட் மாதிரி சீசர் அனுப்பி வச்சுருக்காரு. இதை பார்த்து ஆப்ளிக்ஸ் குஷியாகி அங்கே வந்து பார்க்க உள்ளே நம்ம படைத்தளபதி இருக்கான். அதை பார்த்து ஆப்ளிக்ஸ் உன்னை தான் இங்கே வான்னு கூப்பிட்டு மறுபடியும் அவன்கிட்ட வம்புழுக்கிறான். ஏன்டா என்னை மட்டும் இப்படி பண்ணுறீங்க, நான் உங்கள் வம்புக்கு வராமல் தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லி அழுறான். அப்புறம் மறுபடியும் அடித்து அவனை பறக்க விட்டுற அதோட இந்த படத்தை முடிச்சுக்கிறாங்க. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. பாய்.